அன்பினர்களே, புனித தொன்போஸ்கோவின் நாம விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை புதல்வியர்கள் எனப்படும் தொன்போஸ்கோவின் அருட்சகோதரிகள் சபையினுடைய சென்னை மறை மாநில தலைவர் அருட்சகோதரி தேவதாஸ் மார்கரெட் அவர்கள்தான். அவர்களை அன்போடு வரவேற்போம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். மாதா தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. மாதா டிவிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சிஸ்டர்? முதல் முறை வந்திருக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாட் இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதுவும் புனித தொன்போஸ்கோ அவருடைய நாம விழாவை கொண்டாடுற நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. கண்டிப்பாக டொன்போஸ்கோவை பற்றி சொல்லணும், மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணுன்றத ஒரு வாய்ப்பு கொடுத்ததை பற்றி நானும் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமும் படுறேன். கண்டிப்பாக சிஸ்டர். அந்த வகையில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. முதல்ல உங்களை குறித்த ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். என் பேர் சிஸ்டர் மார்கரெட். நான் ஒரு சலேஷி சகோதரி. நான் உதயத்தூரில் பிறந்து அங்கே தான் படிப்பு, என்னுடைய முதல் 8ஆம் வகுப்பு வரை அங்கு தான் படித்தேன். அதன் பிறகு என்னுடைய மற்ற படிப்பை படிப்பதற்காக நான் திருப்பத்தூரில் இணைந்தேன். திருப்பத்தூரில் 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்த பிறகு இந்த சலேஷிய சபையில் இணைந்தேன். அங்கு என்னுடைய இந்த உருவாக்கு பணியில் என்னை இணைத்து கொண்டு இந்த 1988ஆம் ஆண்டில் என்னுடைய முதல் வார்த்தைப்பாடை அளித்தேன். 1994ஆம் ஆண்டு என்னுடைய முழு அர்ப்பண வார்த்தைப்பாட்டை அளித்து இந்த சபையினுடைய ஒரு அங்கத்தினராக வாழ்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனுடைய தனி வரத்தையும் என்னுடைய வரத்தையும் கடவுள் எனக்கு அளித்துள்ள இந்த ஒரு அர்ப்பண வாழ்வில் நானும் ஒரு நிறைவு கண்டு கொண்டு இருக்கிறேன். ஏறக்குறைய 37 வருடங்கள். ஆமாம், 37 ஆண்டுகள் இந்த சலேஷிய அருட்சகோதரிகள் சபையில் என்னையே இணைத்து கொண்டு இந்த அர்ப்பண வாழ்வை நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பு. ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எப்போ தோணுச்சு சார் நம்ம அருட்சகோதரியை தான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தோணுச்சு? அது நான் ஒரு சின்ன வயசில் இருக்கிறப்ப என்னுடைய தந்தை குடும்பத்தில் யாராவது ஒரு குழந்தை குருவானவராகவோ அருட்சகோதரியாகவோ ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தில் ஜபிப்பது உண்டு. அது நானோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த படிக்கும் பொழுது என்னுடைய தந்தை எனக்கு ஒரு ஆசிரியர், என்னுடைய தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவரோடு நான் கோயிலுக்கு செல்லும் பொழுதும் குடும்ப ஜபத்தில் ஈடுபடும் பொழுதும் அவர் எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ளே இருந்திருக்கிறது. அதை நான் அதிகமாக வெளிப்படுத்தியதல்ல. நான் திருப்பத்தூருக்கு சென்று அங்கே சலேஷிய அருட்சகோதரிகள் அந்த பள்ளியில் நான் விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது அருட்சகோதரிகள் எனக்கு இந்த ஒரு அழைத்தல் இருப்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்தி ஒரு தனியாக என்னை வழிநடத்தி வந்ததை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு நான் 12ஆம் வகுப்பு முடிக்கும் அந்த தருணத்தில் அருட்சகோதரிகள் என்னை அழைத்து, நீ ஏன் ஒரு சலேஷிய அருட்சகோதரியாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு உதயம் வந்தது. அது பிறகு என்னுடைய தந்தையினுடைய பர்மிஷனோடு உடனிருப்போடு இந்த அர்ப்பண வாழ்வில் என்னை அர்ப்பணிப்பதற்கு நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்தினேன். சூப்பர் சிஸ்டர். இளைஞர்களின் தந்தை ஆசிரியர் புனித தொன்போஸ்கோ அவரை பற்றி சொல்லுங்கள். புனித தொன்போஸ்கோ பற்றி எனக்கு எப்போ முதல்ல பிடிக்க வந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் படிப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த ப்ராவின்ஸ் லெவலில் ஒரு காம்படிஷன், இட் வாஸ் மேரியன் இயர். அப்போ ப்ராவின்ஸ் லெவலில் ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அப்போ நான் ப்ராவின்ஸில் முதல் அந்த எங்களுக்கு கொடுத்த அந்த குயிஸில் நான் முதல் மாணவியாக வந்ததுனால எனக்கு டான்போஸ்கோ புக்கு பரிசாகவும் சம் அமௌண்ட் மணியும் கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கில் நான் அந்த குயிஸ்க்காக நான் ஆர்வத்தோடு படித்ததும், அந்த புக்கு எனக்கு பரிசாக வந்த பிறகு அந்த புக்கை நான் ஃபுல்லாக படித்ததும் எனக்கு அவரை பற்றி, அவர் இளைஞர்களுக்கு அவர் ஆற்றிய அந்த பணியும், அவர்களுக்காக வாழ வேண்டும், அவர்களுக்காக அவர் உயிரே கொடுக்க வேண்டும் என்ற அவருக்கு இருந்த அந்த உறுதி எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் எனக்கும் அந்த இளைஞர்களுக்காக உழைக்கணும், மிக முக்கியமாக ஏழைகளுக்காக உழைக்கணும், விளிம்பில் தள்ளப்பட்ட மக்களுக்காக உழைக்கணும்,
படிக்கணும், பெண்களுக்காக எனக்கு அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்கிறது. அதனால் நிறைய எழுதவும் செய்வேன், பேசவும் செய்வேன். அதனால் இந்த ஒரு டொன்போஸ்கோவுக்கு ஏழைகளோடும் இளைஞர்களோடும் இருந்த அந்த ஈடுபாடு வந்து எனக்கும் ஒரு தாக்கத்தையும், அவரை போல் ஏதோ ஒரு பெரிய சாதனையாளர்களாக இல்லாவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு சிறிய நிலையிலாவது இருந்து அவர் செய்த அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலிருந்தே அது இருக்கிறது. அதனால தான் வந்து உங்களுடைய பணி வாழ்வை இதுக்காகவே அமைச்சுக்கிட்டீங்க. அது சார்ந்தும் வந்து படிச்சிருக்கீங்க. அந்த வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரியான பணியெல்லாம் நீங்கள் மேற்கொண்டீங்க? நான் சகோதரி ஆன உடனே சில ஆண்டுகள் ஆசிரிய பணியை செய்திருக்கிறேன். அதன் பிறகு பல ஆண்டுகள் வந்து இந்த அருட்சகோதரியாக மாறுவதற்குரிய அந்த உருவாக்கு பணியில் நான் அதிக ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். பல நிலைகளில், முதல் நிலையிலிருந்து அர்ப்பண வாழ்வில், அதுக்கு பிறகு இருக்கின்ற அந்த ஒரு நிலையிலும் அருட்சகோதரிகளை உருவாக்குவதில் அதற்காக எனக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. நான் 2 ஆண்டுகள் ரோமாபுரியில் சென்று அதற்குரிய படிப்பை படித்து வந்ததினாலும் எனக்கு இந்த ஒரு உருவாக்குகின்ற அந்த ஒரு திறமை இருப்பதாக மற்றவர்கள் கண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அதுக்காக எனக்குரிய பல ஆண்டுகள் எனக்கு இந்த உருவாக்கும் பணியிலே பல நிலைகளில் இருந்து என்னுடைய பணியை செய்திருக்கிறேன். அதனால் இளம் பெண்கள் முதலில் அருட்சகோதரிகளாக வரும்பொழுது அவர்களோடு 2 ஆண்டுகள், அவர்கள் நவக்கன்னியர்களாக இருக்கும் பொழுது அவர்களோடு இருந்திருக்கிறேன். முதல் வார்த்தைப்பாடு கொடுத்து அவர்கள் வாழும்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். பிறகு அந்த தியாலஜி இறையியல் படித்ததுனால பல செமினரிஸிலும் பல பிரதர்ஸ்களும் அவர்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்ததுனாலும் பல அருட்சகோதரிகள், பல காங்கிரிகேஷனில் உள்ள அருட்சகோதரிகளுக்கு பலவிதமான படிப்பணிகளை செய்து அவர்கள் செய்தனாலும் எனக்கு இருக்கின்ற அந்த என்னுடைய சபையை பற்றி மட்டுமல்ல, பல சபைகளுடைய பற்றி அறிந்து கொள்வதற்குரிய அந்த பலவிதமான வாய்ப்புகளும் எனக்கு கொடுத்ததுனால என்னுடைய சபையினுடைய ஆழம் அதிகமாக போவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. கண்டிப்பாக சிஸ்டர். அர்ப்பண வாழ்வை மேற்கொள்வது, ஒரு துறவு, அதாவது ஒரு குருமானவனாகவோ இல்லை அருட்சகோதரியாக மாற ஒரு எண்ணம் கொள்வது, இல்லை அதிலேயே வாழ்வது, எதை போன்றது? ஒரு சிலருக்கு கிளியராக இருக்கும். ஒரு சிலர், நான் இந்த உருவாக்கும் பணியில் இருந்ததுனால பலவிதப்பட்ட மாணவிகள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு சிலர் உண்மையாலுமே கடவுள் என்னை அழைத்துள்ளார், அவருக்காக நான் வாழ வந்துள்ளேன் என்ற அந்த தீர்மானத்தோடு வருபவர்களை நம்மால் வேறுபடுத்த முடியும். மற்றவர்கள் அந்த ஒரு தெளிவு இல்லாத ஒரு சூழலில் வருவார்கள். ஆனால் அவர்கள் தெளிவை கொடுப்பது நம்முடைய பணி. ஓகே, அவர்களுக்கு உண்மையாலுமே இது இறைவன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துள்ளார், நீங்கள் அதை முழுமையாக உங்களால் வாழ முடியும் என்று ஊக்கப்படுத்தி அந்த தெளிவை உருவாக்க முடியும். ஒரு சிலர் அவர்களே என்னால் இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படின்ற பின்வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் உங்களால் இதை வாழ முடியாது, அதனால் நீங்கள் பின்வாங்கலாம் அப்படின்ற ஒரு உதாரணத்தோடு கூட நம்ம அவர்களை வழிநடத்த முடியும், சஜஷன் கொடுக்கலாம். சரிங்க சிஸ்டர். இப்போ ஃபாதர்ஸுங்க, அதாவது சலேசியத்துற ஒரு குருக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசங்க அவங்களுக்கான இளைஞர்கள் அவங்கள கல்வியில் மேம்படுத்துறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சு கல்வி மேம்படுத்துறது முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி பெண்கள் முன்னேறுவதற்கு எந்த மாதிரியான பணிகள்லாம் நாங்கள் சலேசிய குருக்களைப் போலவே எங்களுடைய மிக முக்கிய பணி கல்வி பணி. அந்த கல்வி பணிக்காக நாங்கள் எல்கேஜிலிருந்தே காலேஜ் வரைக்குரிய எல்லா விதமான பணிகளையும் நாங்கள் செய்கிறோம். ஓகே, இன்றைக்கி எங்களுடைய ப்ராவின்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முழுமையான ஒரு காலேஜ் இருக்குது, எல்கேஜிலேருந்து PhD வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு கல்லூரி தொடங்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் ஹையர் செகண்டரி உள்ள நிறைய ஸ்கூல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. ஸ்ரீலங்காவும் எங்களுடைய ப்ராவின்ஸோடு சேர்ந்து இடங்கள் குறிப்பிட முடியுமா சிஸ்டர்? இந்த தமிழ்நாடு, இந்தியா, உலகளவில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 ப்ராவின்ஸ் இருக்கோம். 7னாக்கா இப்போது 7 ப்ராவின்ஸ்லாம் எங்களுடைய ப்ராவின்ஸ் தான் மதர் ப்ராவின்ஸ், செயின்ட் தாமஸ் தி அப்போஸ்டல். அதிலிருந்து 6 ப்ராவின்சஸ் மாகாணம் சொல்லல, அது போல் 6 ப்ராவின்ஸ் மாநிலங்களாக போயிருக்கு. ஓகே, அதனால பெங்களூர், கேரளா, கர்நாடகா டுகெதர் 1, கல்கட்டா 1, அப்புறம் பாம்பே 1, ஷிலாங் 1, கஹாத்தி 1, நவ் ட்ரிச்சி. அதனால் நாங்கள் மதர் ப்ராவின்ஸ் எங்களை விட்டு இன்னும் 6. அதனால் நான் இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது நாங்கள் 7,
மாநிலங்களாக செயல்பட்டு வருகிறோம். சிறப்பு சார். ஏன்னா துறவரத்தில் அருட்சகோதரிகளுக்கான ஒரு சபை தோன்றிய காலம் வந்து ஒரு முக்கியமான காலம் ஆமாம். வரலாற்று, அதுவும் இந்திய வரலாற்றில் பெண் அடிமைத்தனங்கள் அதெல்லாம் வந்து பேசி ஒரு விடுதலை நோக்கத்தில் நிறைய முற்போக்குவாதிகளும் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சபை. இது எந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பாக நாங்கள் 1922ஆம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு வந்தோம். இப்போ நாங்கள் ஒரு 100 ஆண்டுகள் இந்த பணியை சிறப்பாக செய்து வந்திருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கும் தெரியும், இந்த அக்ஸிலியம் காலேஜ்ன்றது இந்த பிற்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக ஏற்படுத்திய ஒரு கல்லூரி. அது ஆல்மோஸ்ட் இப்போ 70 இயர்ஸ், 70 ஆண்டுகள் கொண்டாட போகிறோம். அப்போ 70 ஆண்டுகளாக இந்த பெண்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரியை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு பல துறைகளிலிருந்து சமுதாயத்திற்கு உழைத்து கொண்டு வருகிறாங்க. அக்ஸிலியம் காலேஜ் அப்படின்னு சொல்றது வெள்ளூரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்களா? அக்ஸிலியம் அப்படின்னு பார்த்தா இது எல்லாருமே, நாம் 7 ப்ராவின்ஸுகளில் இருக்கிற பல எங்களுடைய இல்லங்கள், பல இல்லங்கள் வந்து அக்ஸிலியம் தான் தொடக்கிறது. எப்படி டான் பாஸ்கோ அப்படின்னு சொல்கிறோமோ, அக்ஸிலியம்னாலே அது சலூசிய சகோதரிகளுக்கு உரியதான ஒரு நிறுவனம் என்பது உறுதி. சரிங்க சிஸ்டர். இப்போ வெள்ளூரில் இருக்குது, அதோடைய சிறப்பியல்புகள் என்ன சிஸ்டர்? வெள்ளூர் வந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு மாநிலம் இல்லையா, ஒரு டயசிஸ் கூட. ஓகே, ஆனால் இன்னைக்கு அனைவருமே சொல்லுவார்கள், இன்னைக்கு இந்த வெள்ளூர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் சரி பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்கிறது என்றால் அது அக்ஸிலியம் காலேஜ். நான் கூட சொல்லுவேன், ஏன்னா எங்கள் அக்கா இங்கே இருக்கிற மாதா தொலைக்காட்சியில் பணிபுரிய நிறைய பேர் கூட பார்த்தா அப்படின்னா அங்கே அக்ஸிலியம் காலேஜில் படிச்சிருக்காங்க. எங்கே போனாலுமே நீங்கள் உடனே நீங்கள் சலேஷன் சிஸ்டராக, நான் அக்ஸிலியம் பாஸ் பீப்புள் சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் 70 ஆண்டுகள்னால் ஒரு சின்ன ஒரு வரலாறு இல்லை, பயணம் இல்லை. அதனால் ஆயிரக்கணக்கான இன்றைக்கு அந்த சுற்றுப்புறமே ஒரு உயர்நிலையில் இருக்கிறது என்றால், மிக முக்கியமாக பெண்களுடைய நிலை வந்து உயர்ந்திருக்கிறது என்றால் அது வந்து அக்ஸிலியம் காலேஜ் தான். கண்டிப்பாக சிஸ்டர். என்ன இதை கல்வி பணி தவிர்த்து வேறு என்னென்ன பணியெல்லாம் மேற்கொள்கிறீங்க? சமூக பணியும் செய்கிறோம். இன்றைக்கி வந்து சாலை ஓர வாழ்கின்ற சிறுமிகளுக்காக, பெண்கள் தெருவில் சுற்றி வருகின்ற பெண்களுக்காக we have ஷார்ட் ஸ்டே ஹோம். அந்த பெண்கள் அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாப்பில் அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் we give them shelter. அவங்க வந்து எங்களோட தங்கியிருந்து அவங்க பெற்றோர்களோ உறவினர்களோ கண்டுபிடிக்கும் வரை அவங்க அங்கே தங்கியிருந்து அவர்களுடைய பணியை செய்ய முடியும். அதே போல் ட்ராப் அவுட்ஸ், படிக்காமல் இன்பிட்வீனில் நிறுத்துறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட வித் டெக் மகேந்திரா அவங்களோட ஒரு டைப் வச்சுட்டு இந்த இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அவர்களை இம்மிடியேட்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணவும் செய்துட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு இப்பொழுதைக்கு எஜுகேஷன் தான் முழுமையான ஒரு பணியாக இருந்தாலும் கூட, ஆனால் சமுதாய சூழல் என்ன மாதிரி ஒரு தேவையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்று தெரிந்த உடனே அவர்களுக்கும் நாங்கள் எத்தகைய பணியை செய்வோம். சிறுவர்கள், பெண்கள், முதியோர்கள், நாங்கள் இந்த அது ஹெல்த் ஆல்சோ வி ஹேட் டிஸ்பென்சரி கூட எங்களுக்கு இருந்திருக்கு. இப்பொழுதைக்கு ஆரணியில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இடங்களில் நாங்கள் அதை மூடிட்டோம். ஏன்னா பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டி இருந்ததுனால அதை மூடிட்டோம். சரி, குழந்தைகளுக்கு தனி பணி என்ன செய்கிறீங்க சிஸ்டர்? குழந்தைகளுக்கு அப்படின்னா போர்டிங்லாம் வச்சுருக்கோம். ஓகே, உங்களுக்கே தெரியும், திருவெற்றூரில் பாய்ஸுக்கு கூட நாங்கள் வச்சுருக்கோம். இப்போதைக்கு பள்ளிக்கொண்டாவில் பாய்ஸுக்கும் இருக்கும், கேர்ள்ஸுகளுக்கும் போர்டிங் இருக்குது, விடுதிகள் இருக்குது. குழந்தைகள்லேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து போலூரில் இருக்குது, ஆரணியில் இருக்குது, திருப்பத்தூரில் இருக்கிறது. அதனால் அந்த குழந்தையிலே அதுக்கு சரியான ஒரு உருவாக்க பணியோ, அந்த சரியான ஒரு கல்வியை கொடுத்து, ஒரு ஒழுக்கத்தை கொடுத்து, ஒரு ஞானத்தில் வளரக்கூடிய அந்த ஒரு நம்ம வந்து ஆம்பியண்ட்டை க்ரியேட் பண்ணுறப்ப அந்த குழந்தை ஒரு நல்ல வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருக்குது. ஏன்னாக்கா குடும்ப சூழல் அப்படி, பல பெற்றோர்கள் வந்து வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால இந்த குழந்தைகளை கொண்டு வந்து இந்த விடுதியில் விடுகிறார்கள். அதை பாதுகாப்புறது ஒரு என்ன ரொம்ப சுலபமான ஒரு வேலை அல்ல, மிகவும் கடினமான ஒரு வேலை. இருந்தாலும் கூட அதிலும் நாங்கள் ஒரு நிறைவு காண்கிறோம். கண்டிப்பாக சிஸ்டர், இதை நானே உணர்ந்திருக்கேன். நானும் வந்து செயின்ட் ஆன்ஸ் போர்டிங்கில் அயர்லாந்துலேருந்து தாமஸ் கவான் டஃபி மிஷினரிஸ் வரல அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்து அத்தனை பேர் உருவாகியிருப்பாங்க. தெரியல, நான் மாதா டிவியில் இருப்பேன். அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுடைய பணி பெறுது. 100 ஆண்டு காலம், இந்த இந்தியாவுக்கு வந்து 100 ஆண்டு காலம் கடந்து விட்டு இந்த நேரத்தில் நீங்கள், அதாவது உங்களுக்கு வந்த எதிர்ப்புகள் எப்படிப்பட்டது, பின் பாயிண்ட் பண்ண முடியுமா?
அது இப்போதைய சூழல்னு பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு கல்வி அளிப்பதற்கோ ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு மாணவ மாணவியை உருவாக்குவது என்பது மிகவும் கடினமானது இன்றைய காலத்தில். ஏனென்றால் இது கல்வி பணியை வந்து ஒரு காலத்தில் அருட்சகோதரிகளும் அருட்சகோதர தந்தையர்களும் செய்து வந்த இந்த பணி இன்னைக்கு அனைவருமே செய்ய தொடங்கிவிட்டார். ஆகையினால் ஒரு தனிப்பட்ட விதத்தில் இந்த கல்வி பணியை ஒரு முழு வளர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பணியாக செய்வது மிகவும் ஒரு சவாலான ஒரு சூழல். அதுவும் இன்றைய சூழல் ஒருங்கிணைந்து பயணிப்பது, இன்றைக்கு கொலாபரேஷன் சொல்லுவாங்கள்ல, மற்றவர்களோடு இணைந்து அது வந்து பள்ளியில் இருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி வாழ்கின்ற அந்த புது மக்களாக இருக்கின்றார் அவர்களோடு இணைந்து பயணிப்பது என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சவால். அதை விட்டு இந்த கல்வி பணியை நாம் ஒரு நம்முடைய தனிப்பட்ட ஒரு சுய மரியாதையோடு சுயமாக செய்வதற்கு இன்றைக்கு இருக்கிற அந்த சமுதாய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் அவ்வளவோ ஒரு சுலபமாக ஒரு சூழலை ஏற்படுத்துவதில்லை. அதனால் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் சிஸ்டர்? அதை வந்து நம்ம கொலாபரேட்டிவ் பண்ண, சப்போஸ் நான் என்னுடைய சபையும் இருக்கிறது, மற்ற சபைகளும் இருக்கிறார்கள், அனைத்து சபைகளும் இணைந்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒரு விதத்தில் இங்கு வருகின்ற இந்த சவால்களை நம்மால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஓகே, நான் சலீஜன் கார்மலைட்ஸ் இருக்காங்க, ஜெசுவிட்ஸ் இருக்காங்க, மற்ற சபைகளை சார்ந்தவர்கள் அனைவர்களும் இருக்கார்கள். அருட்சகோதரிகள் மட்டுமல்ல, அருட்தந்திரிகளாக இருக்கலாம், அருட்சகோதரர்களாக இருக்கலாம். அனைவருமே கல்வி பணியில் ஈடுபடுத்தியுள்ள அனைவருமே இணைந்து இந்த பணியை நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து செய்யும் பொழுது கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும். இந்த மாதிரி வருகின்ற நம்ம என்ன சொல்கிறது, இந்த பொலிட்டிக்கல் சைடாகவும் இருந்தாலும், கல்ச்சரல் சைடாகவும் இருந்தாலும், சோஷியல் சைடில் எந்த சைட்லேருந்து வருகின்ற அந்த சவால்களை நம்ம ஒருங்கிணையும் பொழுது சமாளிக்க முடியும். ஆமாம், இது ஒரு புறம். இன்னொன்று, சமூக ஏற்றத்தாழ்வுகளை பல நிலைகளில் வந்து களையணும் அப்படின்னு சொல்கிற அந்த முன்முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு வரீங்க பல காலமாக. இதில் வந்து பார்த்தோம்னாக்கா அர்ப்பண வாழ்வுக்கு முன் வருகிறவர்கள் இருந்தால்தான் இதை தொடர்ந்து செயலாற்றும். கண்டிப்பாக. அந்த வகையில் இறை அழைத்தல் எப்படி? இறை அழைத்தல் இன்றைக்கி குளோபலி உலகளவிலும் சரி, எங்களுடைய சபையிலும் சரி, மற்ற சபைகளும் சரி, அதனுடைய உறுப்பினர்களுடைய நம்பர் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இது உறுப்பினர்கள் நம்பரை வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனால் குவாலிட்டி, ஓகே, 100 பேரை வச்சுட்டு சரியாக செய்யாமல் 5 பேரை வச்சுட்டு கூட நல்லா செய்யலாம். அதனால் அந்த குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த குவான்டிட்டி. அதனால் இந்த உருவாக்க பண்ணி நம்பர் என்பது ஒரு சவாலாக இருந்தாலும் கூட, ஆனால் மெம்பர்ஸ் இஸ் வாட் வி நீட். அந்த விதத்தில் எங்களுக்கு அதிகமாக இது வாட் வி திங்க் இஸ், இந்த நம்பர் வந்து கடவுளுடைய அழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய ஒரு ஈடுபாடு என்று கருதாமல் கடவுளுடைய ஒரு அருள். அவருக்கு எப்போ தேவையோ அவர் அனுப்புவார், மக்களும் வருவார்கள் என்றது நம்ம பார்த்துருக்கோம்ல, வரலாறில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நேரத்திலும் நல்லா வளரும், ஒரு நேரத்தில் குறையும், வளரும் குறையும். அதுதான் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைய சூழலில் எல்லா நிலையிலும் பார்க்கும் பொழுது இந்த குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை. கவலை இருந்தாலும் கூட எங்களுடைய நோக்கம் வந்து குவாலிட்டி. 2 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் அவங்க சிறப்பாக செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த சபை வளரும், திருச்சபை வளரும். இறைவனுடைய அந்த மதிப்பீடுகள் வளர்வதற்கு உழைப்பவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை இறையெழுத்தல் பெருகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சஜஷன் பண்ணுவீங்க? இல்லைன்னா எப்படி வந்து அவங்களை அழைக்க உங்களால்? அது முதல்ல வந்து அந்த பெற்றோர்கள், இப்போ நானே சொன்னல, என்னுடைய தந்தையை எங்களுக்காக ஜெபித்தார். அதனால் அந்த இறை அழைத்தலுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் அந்த ஆர்வம் குடும்பத்தில் இருக்கும். ஓகே, அது ஒரு 4 பேர் இப்போதைக்கு 1-2 தான் இருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து பல இடங்களில் இந்த தேவ அழைத்தலுக்காக உழைக்கும் பொழுது பிள்ளைகளை விட பெற்றோர்கள் தான் அதற்கு தடங்களாக இருக்கிறார். எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கிறது, 2 குழந்தை தான் இருக்கிறது, அவளுக்கு இஷ்டம்னா போகட்டும், அவள் இருப்பாளோ இருக்க மாட்டாளோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் 2 பிள்ளை இருந்தாலும் கடவுளுக்காக ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு தாராள உள்ளத்தை அந்த குடும்பத்திலே வளர்த்தா கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஆசை சின்ன சின்னதுலேருந்தே வளர அது ஒரு உதவியாக இருக்கும். அதனால் குடும்பத்திலே அதை வளர்க்கக்கூடியது இன்றைக்கு கம்மியாக இருக்குது. பெற்றோர்களிடம் சொல்லுங்க சிஸ்டர், அவங்க வந்து எப்படிப்பட்ட மனதோடு தங்களுடைய பிள்ளைகளை வந்து நம்ம சேவைக்கு அனுப்பணும் அப்படின்னு இன்றைய சூழலை பார்க்குறப்போ பல இளம் பெண்கள் கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என்று முன் வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள்.
அந்த நிலையில் பெற்றோர்களாகிய நீங்கள் அவருடைய ஆர்வத்தை ஊக்குவிப்பவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன். ஆகியனால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தையாக இருந்தாலும் 2 குழந்தைகளாக இருந்தாலும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் பல விதங்களில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதனால் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை தாராள உள்ளத்தோடு எங்களுடைய சபைக்கு மட்டும் அல்ல அனைத்து சபைகளுக்கும் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளம் பெண்களாகிய நீங்கள், கடவுள் நமக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அளிக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக மகிழ்வோடு பிறருக்காக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டத்தில் உண்டு. அந்த திட்டத்தை நாம் நிறைவாக உணர்ந்து தாராள பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதை தாண்டி அனைவருடைய இறைவாக்கினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். கடவுள் சொல்கிறார், நான் உன்னை அழைத்தேன், என்னுடைய பணியை நீ செய்ய போ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இளம் பெண்களாகிய நீங்கள் இத்தகைய உங்களுடைய உள்ளுக்குள்ள அந்த உள்வொழியாக இந்த வார்த்தைகள் வரலாம், பிறர் வழியாக வரலாம், ஒரு சூழல் வழியாக வரலாம், வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் முறையாக கூட வரலாம். அப்படி வரும் பொழுது நீங்கள் அதை தடை செய்யவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் தாராள உள்ளத்தோடு கடவுளுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கும் அவருடைய இறையாட்சி உலகெங்கும் பரப்புவதற்கு நாம் ஒரு சிறு கருவியாக இருப்பதற்கு நாம் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த பணியை செய்வதற்கு அன்போடு உங்களை அழைக்கிறேன். தாராள உள்ளத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக வாழ்ந்து அதில் நிறைவு காணவும் இறைவனுடைய இந்த இறையாட்சியை உலகமெங்கும் பரப்புவதற்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து இயேசுவாக இன்றைய சூழலில் இந்த சமுதாயத்தில் வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய சபைக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக இந்த அர்ப்பண வாழ்வில் உங்களுடைய ஈடுபடுத்தி கடவுளுக்காக பணிபுரிய, மக்களுக்காக உழைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். Welcome all of you to work for God and for God's people. கண்டிப்பாக நிறைவேறும் சிஸ்டர். இறையழுத்தில் பிறகு எங்களுடைய ஜெபங்களும் உடன் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இங்கே துறவற வாழ்க்கை மேற்கொள்வதில் இருக்கக்கூடிய சவால்கள், அனைத்து சவால்களிலுமே மிக முக்கிய சவாலாக இருப்பது ஆன்மீகத்தில் ஒரு ஆழ்ந்த அனுபவமிக்க அருட்சகோதரிகளாக வாழ்வது. இன்றைய சமுதாய கலாச்சார சூழல்களில் ஏற்படுகின்ற சவால்களுக்கு ஏற்ப நம்மளுடைய பணியை மாற்றிக்கொள்வது. ஓகே, குடும்ப உணர்வோடு நம்மளுடைய அர்ப்பண வாழ்வை முழுமையாக வாழ்வது. இன்றைய நம்முடைய திருச்சபையின் ஒரு குறிக்கோளாக ஒன்றிணைந்து பயணிப்பது. அதே போல் இந்த குடும்ப உணர்வை நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களோடும் இணைந்து வாழ்வது, which we call as network. அது ஒன்று. அதே போல் நம்மளுடைய பணியில், நாம் செய்கின்ற அந்த பணியில் ஒரு நிறைவையும் மகிழ்வையும் காண்பது சவால்களுக்குரிய காரணிகளாக இருக்குது. ஆமாம். திரு அவை என்னும் திராட்சை கொடி, அதில் இணைந்து கிளைகள் போல நம்ம இணைந்து செயல்படுவதில் இருக்கக்கூடிய சவால். கண்டிப்பாக சலேஷியன் சிஸ்டர்ஸ் நான் சலேஷியன் சிஸ்டராக ஆக முடியாது, நான் ஒரு கிறிஸ்துவராக இல்லைனா. ஓகே, என்னுடைய வாழ்வும் சரி, என்னுடைய பணியும் சரி, எல்லாருடைய பணியும் இது திருச்சபையோடு இணைந்து திருச்சபைக்காக, உலகத்தினுடைய ஒரு மீட்புக்காக, அது உலக சமுதாயத்தினுடைய மீட்புக்காக, அந்த இயேசுனுடைய மீட்பு பணியில் ஒரு சிறு துளி. அதனால் இயேசு இல்லைன்னா என்னுடைய வாழ்வு இல்லை, திருச்சபை இல்லைன்னா எனக்கு இங்கே வேலை இல்லை. ஓகே, இயேசுனுடைய பணியை, திருச்சபை பணியை தான் நான் இங்கே ஒரு அருட்சகோதரியாகவோ ஒரு மாநிலத்தின் ஒரு தலைவியாகவோ செய்ய முடியும். அதனால தான் இணைந்து தான் செய்ய முடியும் மொழியே தனிப்பட்ட ஒரு ஆளாக அது மற்றவர்கள் யாரையாவது செய்துக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்துவளாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருட்சகோதரியாக நான் இந்த பணியை திருச்சபையை விட்டு விலகி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. கண்டிப்பாக சிஸ்டர், சிறப்பாக சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சியிலேருந்து அழைப்பு வந்துச்சு உங்களுக்கு. ஆமாம். அப்போது நீங்கள் ஒரு மைண்டில் ஒன்று நினச்சிருப்பீங்க, இந்த மாதா டிவியில் போயிட்டு நான் இதை மக்கள் எல்லாருக்கும் சொல்லணும், குறிப்பாக எதற்கு உட்காந்துங்கிற ஒரு பையனை சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? அது என்ன சிஸ்டர்? முதல்ல எனக்கு சொன்னது டான் பாஸ்கோவுடைய திருவிழா வர்றதுனால அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த டான் பாஸ்கோ அப்படின்ற அந்த உலகம் முழுவதுமே அறிந்து கொண்ட ஒரு நபர், எங்கே போனாலும் ஐ எம் பாஸ் பீப்புள் ஆஃப் டான் பாஸ்கோ, ஐ எம் அ பீப்புள் ஆஃப் டான் பாஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த டான் பாஸ்கோவினால் உருவாக்கப்பட்ட ஒரு அருட்சகோதரிகள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர் கையாண்ட அதே கல்வி முறை,
which we called and reason, religion, loving kindness and methodology which we called as a preventive system. இன்றைக்கும் அது ஒரு செயல்முறையில் இருக்கிறது. அதை செயல்முறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நாங்கள் இளைஞர்களோடும், குழந்தைகளோடும், பெண்களோடும், பெரியவர்களோடும் எங்களுடைய பணியை செய்வதற்கு இது ஒரு உதவியாக இருக்கிறது. அதனால் இந்த திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் நான் நினைப்பது என்று இளைஞர்கள் மிக முக்கியமான போர்ஷன் ஆஃப் ஆ சொசைட்டி. அதனால் இளைஞர்களை நாம் நெறிப்படுத்தினால், இளைஞர்களோடு இருந்து அவர்களோடு உடன் நடந்தால் நாம் சமுதாயத்தை நம்மால் மாற்ற முடியும். அதான் அந்த வெண்ணுடைய அணிந்த மனிதர் டொன் போஸ்கோ கிட்ட சின்ன பையனாக இருக்கும்போது சொன்னாங்க, இளைஞர்களை திருத்து, ஆனால் அன்போடு கனிவோடு, ஃபோர்ஸ்ஃபுல்லி எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைய இளைஞர்களுக்கு அதே தான் சொல்ல முடியும். ஓகே, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இல்லை, இளைஞர்களை உருவாக்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுங்க? இன்றைய இளைஞர்களும் இன்றைய உருவாக்குபவர்களுக்கும் அதே தான் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே நிலையை நாம் உருவாக்க போவது இல்லை. ஆனால் அது அடக்குமுறை இன்றைக்கு எந்த இளைஞரும் விரும்புவதில்லை. ஓகே, அன்பு முறையை மட்டும்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த அன்பு முறையை இன்றைய சூழலுக்கு ஏற்றபடி நாம் பயணிக்கும் பொழுதோ செய்யும் பொழுது மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அதனால் அதே பணியை அன்றைக்கு அன்னை மரியாள் டான் பாஸ்கோவுக்கு சொன்னால், அடியால் அல்ல அன்பால், அடக்குமுறையால் அல்ல அன்பு முறையால். இன்றைக்கும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பு மட்டும்தான். அந்த அன்பை சரியான விதத்தில், எது உண்மையான அன்பு, எது நிலையான அன்பு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் வாழ்வதற்கு நாம் ஒரு உந்து சக்தியாக, ஒரு உடன் நடப்பவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துபவர்களாக, சமுதாயத்தை உயர்த்துபவர்களாக, சமுதாயத்தை ஒரு நல்ல ஒரு குடும்பமாக உருவாக்குவதற்கு அவர் கண்டிப்பாக ஒரு முக்கிய காரணிகளாக இருக்க முடியும். சூப்பர் சிஸ்டர். இறுதியாக புனித டொன் போஸ்கோ அவருடைய நாம விழா செய்தி. டொன் பாஸ்கோவுடைய நாம விழா இதுதான். நாங்கள் இளைஞர்களுக்காக இருக்கிறோம். டான் பாஸ்கோ சொன்ன அதே கருத்தை தான். நீ இளைஞனாக இருந்தால் போதும் உன்னை நான் அன்பு செய்ய. நீ இளைஞனாக, ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக இருந்தால் போதும் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய இறைவனுடைய அன்பு பணியை செய்ய. அது நீ குழந்தையாக இருக்கலாம், ஒரு இளம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு இளைஞனாக இருக்கலாம், ஒரு முதியோராக கூட இருக்கலாம். எங்களுடைய அந்த அன்பு முறையை மையப்படுத்தி அவர்களை, இந்த இளைஞர்களை அவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயமும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களோடு வழிநடப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய முக்கிய செய்தி. ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்களுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய அழைப்பு ஏற்று இங்கே அற்புதமான விழிப்புணர்வுள்ள தகவல்களை கொடுத்துருக்குறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு நான் தெரியாது. அந்த வகையில் நாங்கள் கிஃப்டட். அதற்காகவே உங்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உங்களுடைய பணி இன்று போலவே என்றும் மென்மேலும் சிறப்பதற்காக மாதா தொலைக்காட்சியினுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். நன்றி. எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு நன்றி. இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய மகள்களை தாராள உள்ளத்தோடு எங்களுடைய சபையில் உழைப்பதற்கு அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஒரு மாதா தொலைக்காட்சி ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். டொன் பாஸ்கோவும் மரியம் அசுரலவும் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். கண்டிப்பாக சிஸ்டர். நன்றி. நன்றி நன்றி சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.